4.1ல் கொஸ்டின் நம்பர் 12 லோட்டஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி LOTUS லோட்டஸ் என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒன்று எல்லில் ஆரம்பித்து எல்லில் ஆரம்பிக்கணும் அல்லது எஸ்ஸில் முடிக்கும். ஒன்று எல்லில் ஆரம்பிக்கணும், அப்படி இல்லைன்னா எஸ்ஸில் முடிக்கணும். வகையில் எத்தனை எழுத்து சரங்கள் உள்ளன? ரெண்டாவது கொஸ்டின் எல்லில் துவங்கவோ எஸ்ஸில் முடிக்கவோ கூடாத எழுத்து சரங்கள் எத்தனை? இங்கே ஆரம்பிக்குன்னு சொல்கிறாங்க, இங்கே ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா இதை கண்டுபிடிக்கிறோம். முதல் கொஸ்டின் கண்டுபிடிக்கிறோம். எல்லில் ஆரம்பிக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லில் ஆரம்பிக்குது. மீதி இருக்கிற எழுத்து 4 இருக்குது. ஏன்னா மொத்தம் 5 எழுத்து இருக்கிறனால 5 பாக்ஸ் போட்டுருக்கோம். எல்லாம் ஆரம்பிக்கணும். எல் இந்த இடத்துல எல்லை மட்டும் தான் போட முடியும். அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன பண்ணலாம்? OTUS எல்லை தவிர 4 எழுத்துல ஏதாச்சும் ஒரு எழுத்து போடலாம். அப்போ 4 வாய்ப்புகள் இருக்குது. அப்போ ஒரு எழுத்து ஓங்கிற ஃபிட் பண்ணிட்டோன்னா மீதி 3 எழுத்து அடுத்த கடத்துக்கு போகலாம். அப்போ TUS இந்த 3 எழுத்து வந்து இங்கே வரலாம். அப்போ 3 வாய்ப்புகள் இருக்குது. இதில் T இப்போ இந்த இடத்துல போட்டேன்னா மீதி US 2 அடுத்த கட்டத்துக்கு போகும். US 2 வாய்ப்புகள் இருக்குது இந்த கட்டத்துக்கு வரதுக்கு. அடுத்து இதில் U ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா மீதி இருக்கிற ஒரு எஸ்ஸுங்கிறது லாஸ்ட் கட்டத்தில் வரும். அப்போ எல்லில் துவங்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 4 3 2 1 24 எழுத்துக்கள் இருக்குது. சரியா? எல்லில் துவங்கக்கூடிய எழுத்துக்கள் 24 வார்த்தைகளை உருவாக்கலாம். அடுத்தது எஸ்ஸில் முடிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ்ஸில் முடிக்கணும்னா எஸ் கடைசியாக இருக்கணும். கடைசியாக வந்து பார்த்தோன்னா எஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் எஸ் வந்து முடிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எஸ் முடிக்கணும்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருக்கும்? LOTU 4 வாய்ப்புகள் இருக்கும். எல் போட்டுன்னா அடுத்ததில் OTU 3 வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததில் என்ன இருக்கும்? TU 2 வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததில் என்ன இருக்கும்? U மட்டும் இருக்கும். அப்போ வாய்ப்புகள் என்ன? 4 பெருக்கள் 3 பெருக்கள் 2. அப்போ எஸ்ஸில் முடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது? 24 வாய்ப்புகள் இருக்குது. எல்லில் ஆரம்பித்தாலும் 24 வாய்ப்புகள், எஸ்ஸில் முடித்தாலும் 24 வாய்ப்புகள். ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஆரம்பித்து அல்லது எஸ்ஸில் முடிக்கும். அல்லதுன்னு கொடுத்தா என்ன சொல்லியிருக்கிறோம்? எல்லில் ஆரம்பித்து எஸ்ஸில் முடிக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? OTU 3 வாய்ப்பு இருக்கும். அடுத்ததில் TU 2 வாய்ப்பு இருக்கும். அடுத்ததில் U மட்டும் இருக்கும், 1 வாய்ப்பு இருக்கும். அப்போ எல்லாம் ஆரம்பித்து எஸ்ஸில் முடிக்கக்கூடிய எழுத்துக்கள் 6. இதை ரெண்டையும் கூட்டணும். இதை என்ன பண்ணணும்? கழிக்கணும். ஏன்னா இது ரெண்டு அல்லதுன்னு சொன்னால் கூட்டுவோம். ரெண்டுலேயுமே மறுபடியும் எல் எஸ் வந்திருக்கு. அதனால தான் அது 6 கழிக்கிறோம். அப்போ நம்ம கழிச்சிட்டோம்னா 24 24 6 கழிச்சிட்டோம்னா 42 வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். எல்லில் ஆரம்பித்து அல்லது எஸ்எல்ல முடிக்கக்கூடிய எழுத்துக்கள் எத்தனை இருக்கும்? 42 வாய்ப்புகள் இருக்கும். அடுத்த ரெண்டாவது கொஸ்டின் வரும். துவங்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. துவங்கவோ அல்லது முடிக்கவோ கூடாத எழுத்து சரம்னு சொல்ல போகிறாங்க. ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை கண்டுபிடிச்சிக்கிறோம்? எல்லில் ஆரம்பிக்கிறதுக்கு 5. அடுத்ததில் பார்த்தோன்னா அடுத்ததுக்கு எல் போச்சுன்னா 4 வாய்ப்பு இருக்கும். O ஃபிட் பண்ணிட்டோன்னா அடுத்து 3 வாய்ப்பு இருக்கும். அடுத்த T ஃபிட் பண்ணிட்டோன்னா 2 வாய்ப்பு இருக்கும். U ஃபிட் பண்ணிட்டோன்னா 1 வாய்ப்பு இருக்கும். அப்போ மொத்த எழுத்து சரங்கள் வந்து உனக்கு எவ்வளோ இருக்கும்? 120 எழுத்துக்கள் இருக்கலாம். லோட்டஸில் வந்து எத்தனை எழுத்துக்கு மாற்றி அமைக்கலாம்னு பார்த்தோன்னா 120 எழுத்துக்கள். நமக்கு கேட்டிருக்கிறது ஆரம்பிக்கவோ அல்லது முடிக்கணும்னு சொல்ல வந்து ஏற்கனவே 42 போன முதல் கொஸ்டினில் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வந்து நமக்கு கடைசியில் எல்லும் எஸ்ஸும் இடம்பெறக்கூடாது. எல்லில் துவங்கவோ அல்லது எஸ்ஸில் வந்து முடிக்கவோ கூடாது எழுத்துன்னு சொல்லும் போது 120லேருந்து 42 கழிச்சுன்னா 78 வார்த்தைகளை உருவாக்கலாம்.